Hi friends, welcome to BB Home Foods. சுவையான சிக்கன் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. பாத்திரம் சூடானதும் நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடான பிறகு 2 பட்டை, 2 ஏலக்காய், 2 கிராம்பு, கொஞ்சமாக வெந்தயம் போட்டு வெடிக்க விட்டுக்கலாம். வெடித்த பிறகு 200 கிராம் பெரிய வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கேன். அதை எண்ணெயில் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். எவ்வளோக்கு எவ்வளோ நல்லா வதக்குறோமோ அவ்வளோக்கு எவ்வளோ குழம்பு டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், நல்லா செவந்துருச்சு. இப்போ நான் 25 கிராம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்க போகிறேன். நல்லா வதக்கிடுங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் பச்சை வாசனை அடித்தா நல்லா இருக்காது குழம்பு. சுத்தம் பண்ணி வச்சுருக்க 1/2 கிலோ சிக்கன் இதில் போடுறேன். சிக்கனை நீங்கள் கழுவும் போது 1 ஸ்பூன் மஞ்சத்தூளும் கொஞ்சம் கல்லுப்பும் போட்டு கழுவுனீங்கன்னா கவுச்சி வாடை இருக்காது. ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இந்த சிக்கனை எண்ணெயிலே வதக்குனீங்கன்னா குழம்பு இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். வதக்கிக்கிட்டே இருக்கும்போது உங்களுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. உப்பு போட்டு கிளறி விடுங்க. நல்லா கிளறி விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம தக்காளி போட போகிறோம். கறி நல்லா வதங்கிக்கிட்டே இருக்குது. இப்போ நம்ம தக்காளி போட போகிறோம். 150 கிராம் தக்காளி போட்டால் போதும். தக்காளியை போட்டு நல்லா வதக்குங்க. பாருங்கள், தக்காளி நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம 30 கிராம் சிக்கன் தொட மசாலா போட போகிறோம். ஆச்சியில் அதே ஆச்சி குழம்பு மிளகாய் தூளில் 30 கிராம் போட போகிறோம். தொட மசாலாவில் 30 கிராம், குழம்பு மிளகாய் தூளில் 30 கிராம் போட்டு நல்லா கலக்கி விட்டுருங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு 1/2 லிட்டர்லேருந்து 3/4 லிட்டர் தண்ணி ஊற்றுங்க. ஊற்றி உங்களுக்கு தேவையான காரம் உப்பு பார்த்துக்கோங்க. கடைசியாக நறுக்கி வச்சுருக்க உருளைக்கிழங்கு இந்த குழம்புல போட்டுருங்க. போட்டுட்டு குழம்பு நல்லா கொதி வந்த பிறகு சிம்மில் போட்டுருங்க. சிம்மில் போட்டிங்கன்னா அது நல்லா வெந்துடும். ஒரு 10-15 நிமிஷம் விட்டிங்கன்னா கிழங்கும் நல்லா வேகும், கறியும் நல்லா வெந்துடும். போட்டு மூடி போட்டு வச்சுருங்க. பாருங்கள் எப்படி சூப்பராக கொதிக்குது. ஒரு 15 நிமிஷம் கழித்து நம்ம மூடியை திறந்து பார்ப்போம். பாருங்கள், எண்ணெயெல்லாம் மேலே வந்திருக்கு. சிம்மில் வச்சு நல்லா கொதிக்க விட்டோம்னா தான் இந்த மாதிரி எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு தனியாக வரும். கறி வெந்திருக்கான்னு இப்போ நம்ம பார்க்கலாம். பாருங்கள், கறி சூப்பராக வெந்திருக்கு. கிழங்கு வெந்திருக்கான்னு பார்க்கலாம். கிழங்கும் நல்லா வெந்திருக்கு. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காயை ஊற்ற போகிறோம். தேங்காயில் கொஞ்சோண்டு சோம்பு போட்டு அரைச்சிங்கன்னா நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். சோம்பு உடம்புக்கு ரொம்ப நல்லது. ஊழ சதையெல்லாம் குறைக்கும். பாருங்கள், தேங்காய் ஊற்றி நல்லா கலகலன்னு கொதிக்குது. பார்க்கும்போதே சாப்பிடணும் போல தோணுது இல்லையா? நல்லா கொதிச்சதுக்கப்புறம் நறுக்கி வச்சுருக்க பொடியாக நறுக்கி வச்சுருக்க மல்லித்தலை அதில் தூவி சூடாக பரிமாறணுன்னா சூப்பராக இருக்கும். பாருங்கள் எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். செஞ்சு பார்த்துட்டு எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்துலேயே இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்.